எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கோலி இட்லி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பும் நெய்யும். தண்ணி பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆனதையும் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் மூடி வச்சு ஒரு 2 மினிட்டு குக் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில். 2 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 15 மினிட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். 15 மினிட் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட் மூடி வச்சு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கோலி இட்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.